நான் இப்போ மாங்காய் சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் தேங்காய், இஞ்சி, தக்காளி, மாங்காய், வெங்காயம் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி, தேங்காய் போட்டுக்கலாம். வதக்கி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். எடுத்து ஊற்றிக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நீங்களும் செய்து பாருங்கள். இது பேர் மாங்காய் சட்னி. செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.